The Vice President, World Silambam Sports Association, Chennai, to propose the words of thanks. எண்ணி துணிக என்ற சிறப்பான நிகழ்வை ஏற்பாடு செய்த வணக்கத்திற்குரிய மேதகு ஆளுநர் ஐயா அவர்களுக்கு எங்கள் அனைவரின் சார்பாக சிறந்தாழ்ந்த வணக்கத்தை, அன்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த அருமையான நிகழ்வை இன்றைக்கு இந்தியாவில் ஒரு அதிசயம் நிகழ்ந்திருக்கின்றது. அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டில், அதுவும் ஆளுநர் மாளிகையில். எங்கேயுமே தற்காப்பு கலைஞர்களை, அதுவும் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய கலைஞர்களை அழைத்து சிறப்பு பாராட்டி அவர்களுக்கு விருது அளித்த ஒரு சிறப்பான நிகழ்வு இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய புதுமையை மேதகு ஆளுநர் அவர்கள் நிகழ்த்தி காட்டியிருக்கிறார்கள். எங்கள் உள்ளமெல்லாம் உருகி நிற்கின்றது ஐயா. எங்களுடைய கண்கள் எல்லாம் கலங்குகின்றது. நாங்கள் எப்படி நன்றி பாராட்டுவது என்று தெரியவில்லை. காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனும் ஞாலத்தின் மான பெரிதி என்று வள்ளுவர் பெருமான் சொல்லுவார். அது மட்டுமல்ல, தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திரு வார்த்தை கேட்டல், தெளிவு குருவின் திரு நாமம் செப்பல், தெளிவு குருவுரு சிந்தித்தல் தானே என்று திருமூலர் சொல்லுகின்றார். இன்றைக்கு இந்த அரங்கத்தில் அத்தனை, நீங்கள் உட்பட அத்தனை குருமார்களையும் ஆசான்களையும் அழைத்து இந்த ஆளுநர் மாளிகை அவருடைய திருவடிகள் படுவதற்கு காரணமாக இருந்திருக்கிறீர்கள். அது மட்டுமா, உங்களுக்கு அளிக்கப்பட்ட இன்றைக்கு 50க்கும் மேற்பட்டவர்களுக்கு பொன்னாடை விருது, இவ்வளவு மிக அதிகமானவர்களுக்கு விருது அளிக்கப்பட்ட நிகழ்வை இன்றைக்கு தான் பார்க்கின்றேன். அதாவது ஒன்று சொல்வார்கள், வாழும் காலத்தில் பாராட்டப்பட வேண்டும். ஐயா அவர்கள் பாருங்க வந்திருக்காங்க, பாருங்க. இந்த அகவையில் ஐயா அவர்கள் மிக எளிவந்த தன்மையராக, காட்சிக்கு எளியராக, கடுஞ்சொல் கூறாதவராக, அன்பு, எளிமை, பணிவு, கருணை, இரக்கம் அத்துணை பண்புகளையும் அடங்கிய ஒரு சான்றோர் பெருமகனாக ஐயா அவர்கள் நமக்கு கிடைத்திருக்கிறார்கள். அப்ப வாழுகின்ற காலத்தில் பாராட்டு பெற வேண்டும். தாகம் எடுக்கின்ற பொழுது தண்ணீர் கிடைக்க வேண்டும். பசிக்கின்ற போது உணவு கிடைக்க வேண்டும். எங்களுடைய மக்கள் எல்லாம் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். அவர்கள் அத்துணை பேருடைய உள்ளமெல்லாம் மகிழ்ந்து உங்களை வாழ்க வாழ்க என்று வாழ்த்தி கொண்டிருக்கின்றது. உங்களுக்கு பரிபூர்ண ஆட்சியை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு இவர்களுடைய உள்ளங்களை எல்லாம் நீங்கள் தூண்டி இருக்கிறீர்கள். ஏனென்றால் இந்த பாரம்பரிய கலைகளுக்கு ஒரு புது ரத்தம் பாய்ச்சி புத்தெழுச்சி ஊட்டி அவர்களை பீடு நட போட செய்திருக்கிறீர்கள். எதிர்காலத்தில் அது மட்டுமா, இந்த கலையை பாரத பிரதமரிடம் சொல்லி எதிர்காலத்தில் ஒலிம்பிக்கில் இடம்பெறுவதற்கும் தாங்கள் ஆவணம் செய்வதாக சொல்லியிருப்பது எங்களுக்கு மிக்க மகிழ்வை தருகிறது. நாங்கள் அதை தான் எதிர்பார்த்து கொண்டு இருந்தோம். எதிர்காலத்தில் பாரம்பரிய கலைகள் தங்கப்பதக்கம் பெறும் நாள் வெகு தொலைவில் இல்லை. அந்த நாளில் உங்களுடைய பெயர் வரலாற்றில் இடம்பெறும். இந்த நாள் இன்றைக்கு வரலாற்றில் இடம்பெறுகின்ற ஒரு நாளாக நான் கருதுகின்றேன். ஏனென்றால் இது ஆளுநர் மாளிகை அல்ல, இது மக்கள் மாளிகை. இது மக்கள் மாளிகை. இதுவரைக்கும் இந்த மாதிரி எனக்கு இந்தியாவில் எங்கேயும் நடந்திருக்கான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு இருந்தா சொல்லுங்க. தமிழகத்தில் தான் நடந்திருக்கிறது. சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை இங்கு வராதவர்களே யாரும் இல்லை. சங்க பாடலில் ஒரு புலவர் சொல்லுவார், பாரி பாரி என்று பலவேத்தி ஒருவர் புகழ்வர் சென்னா புலவர். வேல்பாரி தான் இந்த உலகத்தில் கொடையா கொடுத்துட்டு இருக்காருன்னு நினைக்கிறாங்க, புகழ்ச்சியா சொல்றாரு. பாரி ஒருவனும் அல்லன், மாரியும் உண்டு ஈண்டு உலகு பிறப்பதுவேன்னு சொல்வார். அதே போல நாங்கள் சொல்லுகின்றோம், பாரி ஒருவனும் அல்ல, எங்களை பிறப்பதற்கு ஆளுநர் ஐயா அவர்களும் உண்டு. இங்கு எங்களை மட்டுமா, பாரம்பரிய கலைகளுக்கு மட்டுமா நீங்கள் புத்துயிர் ஊட்டி இருக்கிறீர்கள்? அடுக்கிக் கொண்டே போகலாம். நான் ஒரு பெரிய பட்டியலை எடுத்திருக்கிறேன். இது இந்த கலைகளுக்கு மட்டும் நான் நன்றி சொல்வதற்காக இந்த மேடைக்கு நான் வரவில்லை. ஐயா அவர்களுடைய இளம் சாதனையாளர்களை அழைத்து இங்கே பாராட்டி இருக்கிறார்கள். வேளாண்மை ஆளுமை, நமக்கு உழுவார் உலகத்தார்க்கு ஆணி என்று சொல்லக்கூடிய வேளாண்மை ஆளுமையை, ஏனென்றால் நாம் அவர்கள் சேற்றில் கை வைத்தால் தான் நாம் சோற்றில் கை வைக்க முடியும். அத்தகைய வேளாண் ஆளுமைகளை அழைத்து இங்கே பெருமைப்படுத்தியிருக்கிறீர்கள். ஆயுர்வேத சித்த மருத்துவர்கள், பாரம்பரிய மருத்துவர்களை அழைத்தவர்களே ஊக்கம் பெற செய்திருக்கிறீர்கள், விருது கொடுத்திருக்கிறீர்கள்.
அது மட்டுமல்ல, சிறந்த ஆசிரியர் பெருமக்கள் அவர்கள்தான் இளம் சிறார்களை உருவாக்குகின்ற சிற்பிகளாக, ஓவியர்களாக அவர்கள் விளங்குகின்றார்கள். சிறந்த ஆசிரியர்களை, கல்வியாளர்களை அழைத்து அவர்களுக்கு நீங்கள் ஊக்கப்படுத்தியிருக்கிறீர்கள். அதே போல மீனவர்கள், விஞ்ஞானிகள், தொழில் முனைவோர்கள் இவர்களையெல்லாம் அழைத்து நீங்கள் இந்த அரங்கத்தில் பெருமைப்படுத்தியிருக்கிறீர்கள். அதைவிட நம் இந்திய நாட்டை காக்கின்ற முன்னாள் இராணுவ வீரர்கள், முன்னாள் போர் வீரர்கள், வீர மங்கைகளை அழைத்து இந்த அரங்கத்தில் ஆளுநர் ஐயா அவர்கள் பெருமைப்படுத்தியிருக்கிறார்கள். அது மட்டுமா, நான் இந்த அரங்கத்திற்கு முதலாக வருகின்ற பொழுது இப்பொழுது உங்களிடத்தில் நினைவூட்ட விரும்புகின்றேன். நம்மளுடைய மேனாள் ஆளுநர் அவர்கள் எம் ராஜேந்திரன் ஐயா அவர்களுடைய நூல் வெளியீட்டு விழா இங்கே நடைபெற்றது. அப்பொழுது சக்தி காந்ததாஸ் ஐயா அவர்களாம் வந்திருந்தார்கள். அப்பொழுதுதான் முதலாக ஆளுநர் மாளிகைக்கு நான் வருகின்றேன். சேயோன் ஐயா அவர்களோடு அந்த நாளை பொன்னாளாக கருதுகின்றேன். அதற்கு அடுத்த நிலையில் தமிழ் ஆளுமைகள் நிகழ்வுக்கு வந்தேன். இப்படி தொடர்ச்சியாக இந்த ஆளுநர் மாளிகை எனக்கு ஒரு சொந்த வீடாக ஆகிவிட்டது. அடுத்ததாக அப்படி வருகின்ற பொழுதுதான் இந்த இடத்தில் நான் இந்த அரங்கத்தில் திருஞான சம்பந்தம் அன்பிற்குரிய சகோதரர் அவர்களை நான் பெருமிதமாக சொல்ல கருதுகின்றேன். அப்பொழுது நான் சொன்னேன், இந்த மாதிரி கலைஞர்கள்லாம் இருக்கிறாங்க, இவர்களுக்கெல்லாம் ஒரு நிகழ்ச்சி நீங்கள் பண்ணினீங்கன்னா அது ஒரு சிறப்பான ஒரு உயர்வை அவர்கள் அடைவார்கள், அவர்கள் மனமெல்லாம் ஏங்கி இருக்கின்றது என்று நான் விண்ணப்பம் வைத்தேன். உடனடியாக ஆவணம் செய்தார்கள். நான் அவரை மட்டும் சொல்லவில்லை, இந்த ஆளுநர் மாளிகையில் இருக்கக்கூடிய தனி செயலரில் இருந்து அத்துணை காவல்துறை அதிகாரிகள், பாதுகாவலர்கள், அடிப்படை பணியாளர்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிமார்களை காணிக்கையாக்குகின்றேன். ஏனென்றால் ஒரு நிகழ்வு நடைபெறுகிறது என்றால் அனைவருடைய ஒத்துழைப்பும் தேவை. அந்த வகையில் அவர்களெல்லாம் நமக்காக இங்கே பணி செய்திருக்கிறார்கள். அடுத்ததாக பார்த்தீர்களானால், அரசு சாரா தொண்டு நிறுவனங்கள், தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள், இந்திய குடிமை பணியாளர்கள், அடுத்தது பாருங்க, தமிழக பெண் ஆளுமைகளை அழைத்து ஐயா அவர்கள் சிறப்புப்படுத்தி இருக்கிறார்கள். ஏனென்றால் ஒரு நாடு, ஒரு சமூகம் சிறப்படைய வேண்டும் என்றால் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் மிகச்சிறந்த பங்களிப்பு செய்ய வேண்டும். அதாவது ஆணும் பெண்ணும் நிகரென கொள்வதால் அறிவில் ஓங்கி வையம் தலைக்குமாம் என்று சொல்லுவார். ஆணும் பெண்ணும் சரிநிகர் சமானமாக வாழ்வும் இந்த நாட்டிலே என்று மகாகவி பாரதியார் கனவு கண்டார். அந்த கனவை நனவாக்கும் வகையில் தமிழக பெண் ஆளுமைகளை அழைத்து இங்கே பெருமைப்படுத்தியிருக்கிறார்கள். நான் உங்களுக்கு ஒரு பணிவான வேண்டுகோளை சொல்லுகின்றேன். தமிழக பெண் ஆளுமைகள் மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கக்கூடிய பெண் ஆளுமைகளையும் நீங்கள் அழைத்து இங்கே பெருமைப்படுத்தக்கூடிய ஒரு அரங்கமாக இந்த அரங்கம் திகழ வேண்டும் எதிர்காலத்தில் என்று சொல்லி ஐயா அவர்களுடைய நம்மளுடைய பாரதி சொல்கிறார். இந்த சிலம்ப கலை இன்றைக்கு கண்ணுக்கும் செவிக்கும் விருந்தாக எவ்வளவு அருமையாக செய்திருக்கிறார்கள். நான் ஒன்று வேண்டுகோளை வைக்கின்றேன். இந்த தமிழருடைய கலைகளை, பாரம்பரிய கலைகளை இளம் சிறார்களுக்கு நீங்கள் கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக தான் இத்தகைய ஒரு அருமையான நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். நீங்கள் எல்லாம், அதாவது நாம் ஒரு குருவா இருக்கிறோம், நம்மளுடைய பெயரை சொல்ல பிள்ளை வேண்டும் என்று சொல்லுவார்கள் குடும்பத்தில். அதுபோல நம்மளுடைய கலைகளுக்கு பெயரை சொல்ல பிள்ளைகளை நீங்கள் வார்த்தெடுத்து கொடுக்க வேண்டும். உங்களுடைய கலைகளுக்கு என்னுடைய மாணவராக, என்னுடைய சிஷ்யனாக சிறந்து விளங்குகின்றான் என்று நீங்கள் எதிர்காலத்தில் முத்திரை பதிக்க வேண்டும் என்பதற்காக தான் இது போன்ற நிகழ்வுகளை எல்லாம் இங்கே ஆளுநர் ஐயா அவர்கள் எடுத்துக்காட்டியிருக்கிறார்கள். பாரதி சொல்லுகிறான், காவியம் வளர்ப்போம், நல்ல காடு வளர்ப்போம், கலை வளர்ப்போம். கலை என்று சொல்லுவது வெறும் ஒரு கலை மட்டுமல்ல, தமிழுடைய அத்துணை கலைகளையும் உள்ளடக்கிய ஒரு சொல்லாட்சியாக தான் பாரதி சொல்லுகிறார் என்று அவர் சொல்லுகின்றார். அப்ப அந்த கலைகளை வளர்ப்பதற்குரிய இடமாக இந்த அரங்கம் திகழ்கின்றது. இன்னொன்று தெரியுங்களா, இந்த அரங்கத்திற்கு பேரு தர்பார் அரங்கம். அதை மாற்றி காட்டிய பெருமகனார் பாரதியார் அரங்கம் என்று இதை மாற்றி காட்டிய பெருமகனார். ஏனென்றால் இந்திய விடுதலைக்கு மட்டுமல்ல, பெண் விடுதலைக்கு மட்டுமல்ல, அனைத்திற்கும் எல்லாருக்குமாக பாரதியார் பாடியிருக்கிறார். அவருடைய பெயரை இந்த அரங்கம் சூடியிருக்கிறது. அந்த பெயரை சூட்டிய பெருமகனாருக்கு எப்படி நன்றி பாராட்டுவது? ஐயா, எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுங்களா, நான் படித்தேன். ஐயா அவர்கள் இங்கு வந்தார்கள், சிறப்பான பணிகளை செய்தார்கள். ஆனால் அவர்களை உள்ளத்தை கொள்ளை கொண்டது என்ன தெரியுமா? அவர்களுடைய லட்சியம் என்ன தெரியுமா உங்களுக்கெல்லாம்? நான் என்னுடைய காலத்திற்குள் தமிழ் மொழியை முழுவதுமாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் என் வாழ்வின் லட்சியமாக கொண்டுள்ளேன் என்று ஐயா அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஏனென்றால் இன்ப தமிழ் கல்வியை இதை யாரெல்லாம் வாசிக்கிறார்களோ, இதனால் படித்தால் என்ன, தமிழ் மொழியை படித்தால் என்ன கிடைக்கும் என்றால், உங்களுக்கு
ஏன்னா இதையெல்லாம் இங்கே வந்தவர்கள் எல்லாம் இந்த மொழியின் பால் ஈர்த்து அவர்களால் செல்ல முடியவில்லை. இதை படித்தால், இந்த கலைகளை கற்றுக்கொண்டால் என்ன கிடைக்கும் என்று சொன்னால் சொல்றாரு, இன்ப தமிழ் கல்வி யாவரும் கற்றவர் என்று உரைக்கும் நிலை எய்துவிட்டால் நமக்கு துன்பமே வராது. என்னாலும் இன்பமாம், துன்பங்கள் நீங்கும், சுகம் வரும், நெஞ்சினில் தூய்மை உண்டாகிடும், வீரம் வரும். தமிழ் படித்தால் என்ன கிடைக்கும்? வீரம் கிடைக்கும். இங்க பாத்தீங்கல்ல, நம்மளுடைய அன்பு குருமார்களும் சிறார்களும் இங்கே மிக சிறப்பாக செய்து காட்டினார்கள். நம்முடைய கலைகள் கண்ணுக்கும் செவிக்கும் விருந்தாக செய்து காட்டினார்கள். அத்தகைய மொழியை கற்பதுதான் என்னுடைய லட்சியம் என்று ஆளுநர் ஐயா அவர்கள், மேதக ஆளுநர் அவர்கள் கூறியிருப்பது ஏனென்றால் நான் தமிழ் பேராசிரியர், நான் மருத்துவராக போயிருப்பேன். நல்லவேளை இறைவன் என்னை தடுத்தாட்கொண்டு தமிழ் படிக்க வைத்தார். அதனால் இன்னைக்கு நான் மகிழ்வாக நெகிழ்ச்சியாக உலகம் முழுவதும் அமெரிக்காவிற்கெல்லாம் ஒரு பைசா இல்லாமல் சிகாகோ மாநாட்டுக்கு சென்று வந்தேன். தமிழால் உலகை வளம் வரலாம் என்பதற்கு நான் ஒரு உதாரணம். இப்பொழுது கூட இலங்கைக்கு நாங்கள் சென்று வந்த பண்பாட்டு மாநாடு, பண்பாடு கலையும் கலாச்சாரம்ங்கிற மாநாட்டுக்கு கிழக்கு பல்கலைக்கழகத்துக்குள் சென்று தமிழருடைய தொழில்கள் பற்றி உரையாற்றி வந்தேன். இங்கே இலங்கையில் வந்திருக்கக்கூடிய யசோதரன் அவர்கள் எங்களை வரவேற்றார்கள். ஏர்போர்ட்டில் சிலம்பாட்டத்தை நடித்து செய்தி காட்டி எங்களை வரவேற்றார்கள். நம்முடைய விஐடி பல்கலைக்கழக வேந்தர் ஐயா விஸ்வநாதன் ஐயா அவர்கள், அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர். ஏன் சொல்கிறேன் என்றால், அந்த இலங்கை மாணவர்கள் செய்து காட்டிய பாரம்பரிய கலைகளை பார்த்து பார்த்து வியந்து அதே போல் இங்கேயும் நடக்கின்றது. அப்போ தமிழர்கள் அனைவரும் உலகம் முழுவதும் நம்முடைய கலைகளை எடுத்துச் செல்கிறார்கள் என்பதை நான் புரிந்து கொண்டேன். நேரத்தின் அருமை கருதி நான் சொல்லிக்கொண்டே போகலாம். அத்தகைய நிலையில் ஆளுநர் ஐயா அவர்கள் நமக்கு அன்பு காட்டி விருந்தோம்பி விருது கொடுத்து சிறப்பாக உணவும் தந்து வாழ்க வாழ்க என்று வாழ்த்தி அனுப்பியிருக்கிறார்கள். உங்களுக்கு எங்கள் அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை காணிக்காக்குகிறோம். இங்கே உலக சிலம்ப விளையாட்டு சங்கத்தினுடைய தலைவர் அவங்க மனசோர்வடையும் போதெல்லாம், கவலைப்படாதீங்க நடத்தி காட்டுவோம், கவலைப்படாதீங்க நடத்தி காட்டுவோம், பொன்னான வாய்ப்பு, எதுவரினும் அஞ்சோம் எதுவரினும் இடர்படும் என்று சொல்லி அவர்கள் மிக சிறப்பாக அல்லும் பகலும் இரவு பகல் பாராது மிக சிறப்பாக இந்த நிகழ்வை நடத்தி காட்டியிருக்கிறார்கள். வரவேற்புரை மிக சிறப்பாக அண்ணன் அவர்கள் சொன்னார்கள். அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல நமக்கு நெறியாளராக வழிகாட்டியாக இருக்கக்கூடிய சித்தர் துரைசாமி அவர்கள் எல்லா ஆசையும் வழங்கி இங்கே வருகின்றிருக்கிறார்கள். அதே போல தஞ்சையில் இருக்கக்கூடிய கழுகுமணி ஐயா அவர்கள், சந்திரசேகரன் ஐயா அவர்கள் மிக சிறப்பாக நமக்கு ஆசி வழங்கினார்கள். இப்படி மேடையில் இருக்கக்கூடிய அத்துணை பேருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அரங்கில் விருது பெற்ற அத்துணை ஆசான்களுக்கும் அவருடைய சிஷியர்களுக்கும், அதே போல் இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர், துபாய் சுரேஷ் அவர்கள் வந்திருக்கிறார்கள். இப்படி ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைப்பதற்கு எனக்கு நேரமில்லம் என்பதால் உலகத்தினுடைய பல பகுதியில் வந்திருக்கக்கூடிய ஆசான்கள், அதே போல் தமிழகத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய ஆசான்கள், தமிழகத்தினுடைய பிற மாவட்டங்கள், பிற மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஆசான்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய நன்றியை காணிக்கையாக்கிக் கொள்கின்றேன். இந்த நிகழ்வில் மிக சிறப்பாக ஏற்பாடு செய்த இந்த ஆளுநர் மாளிகையினுடைய மிக கண்காணிப்பாளர்கள், உதவியாளர்கள், காவல்துறை நண்பர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள் அத்துணை பேருக்கும் உலக சிலம்ப விளையாட்டு சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அம்மா அவர்கள் எங்களை எல்லாம் மிக சிறப்பாக ஒருங்கிணைத்து நிகழ்ச்சியை செய்வதற்கு அவர்கள் சுறுசுறுப்புக்கு இலக்கணம் என்று சொன்னால் அவர்கள்தான். நம்மளையெல்லாம் கைத்தட்டுங்கன்னு சொன்னாங்க. நினச்சி பாருங்க, ஏன் கைத்தட்ட சொல்கிறாங்கன்னா, நமக்கு ரத்த ஓட்டம் தான் நல்லா இருக்கும். அப்படி அவர்களை ஊக்கப்படுத்தினார்கள். அதே போல் நம்மளுடைய பிஆர்ஓ ஐயா, பேர் தெரியலைங்க, பிஆர்ஓ ஐயா, திவாகர், நம்ம திருஞான சம்பந்தம் அத்துணை பேரும் நமக்கு மிக சிறப்பாக பங்களிப்பை செய்தார்கள். இந்த அரங்கத்தின் நடப்பதை அகில உலகமெங்கும் கொண்டு செல்லக்கூடிய பத்திரிகை தோழர்கள், ஊடக நண்பர்கள், தொலைக்காட்சி தோழர்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இப்பொழுது நிறைவாக ஒரு கருத்தை சொல்ல விரும்புகின்றேன். எண்ணியர் எண்ணியாங்கு எய்துவர், எண்ணியர் திண்ணியராக பெறின், எண்ணி துணிக கருமம், துணிதபின் எண்ணுவோம் என்பது இழுக்கு என்பதற்கேற்ப இந்த குறளை சொல்லுதல் யாருக்கும் எளிய, அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல். அதை செய்து காட்டியிருக்கக்கூடிய மேதக ஆளுநர் அவர்களை நாம் அனைவரும் எழுந்து நின்று அவர்கள் வாழ்க 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 வளமுடன் என்று வாழ்த்தி, அவர்கள் இன்னும் பல்வேறு நிகழ்வுகளை நீங்கள் நடத்த வேண்டும் என்று சொல்லி என்னுடைய நன்றியை காணிக்கையாக்குகின்றேன்.
வாழ்க. ஆங்கிலத்தில் கொஞ்சம் சொல்லலாமா? நன்றி 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 நன்றிங்க.